என்னமா கை கழுவு போறியா? ஆமா. அட நீ தனியா கையை கழுவி நான் தனியா காலை கழுவி எதுக்குப்பா தண்ணியை வேஸ்ட் பண்ணோம்? கையை நீட்டு 2 பேரும் ஒண்ணா கழுவிக்குவோம். அட நீட்டப்பா. என்ன மகனே முனங்குற? இட் இஸ் கால்ட் 2 in 1. நோ, இட் இஸ் கால்ட் அல்பம். என்னடி உன் பாட்டுக்கு அல்பகல் போட்டு போறான்? ஆமாங்க, போய் போய் தண்ணிக்கெல்லாம் இப்படி பண்ண அவன் திட்டாம என்ன பண்ணுவான்? என்ன தண்ணிக்கெல்லாம் இப்படி பேசுறாங்க? ரயில்ல கூட தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் கஞ்சனா அல்பமா? ஆமா, நீ என்ன திடீர்னு செக்க செவேர்னு ஆயிட்ட? சோப்ப கண்ணா வேணான்னு போட்டு செலவு பண்றியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுல கொஞ்சம் கவலை. உனக்கு என்ன கவலை? நான் என்ன குறை வச்சேன்? நெத்தியில ஒரு பொட்டு, வயிற்றுல ஒரு பொட்டு, 2 பொட்டு கலவு பண்ணிருக்கல. காலகாலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணியிருந்தா வரவச்சுனா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய், 93ல, 2 லட்சம் ரூபாய், 96ல, 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம்னா வரவச்சுனா எங்கே போயிரும்ல? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. ஏன்? வரதட்சணை ரேட் மாத்திரமா ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானே வரதட்சணை பணத்தை கால்குலேட் பண்ணே தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத, நாளைக்கே புரோக்கர் சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன். ஆமா, உங்க பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னா மொடமா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, காது கேட்கலனாலும் பரவாயில்ல. ஆஹா. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்சேன்? நாம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தமெல்லாம் படிச்சுக்க? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? ஐயோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பார்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்க்கிற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுக்குதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30ல இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ணை வழக்கமா சாயந்தர வேலையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போனா பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவானுங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அதுதான் லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். ஏன்னா இது ராசியான பேண்ட், எங்கிட்ட இருக்கிறது இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான்.